நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாய் சில மாதங்கள் இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியுமாய் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் பார்ப்பது குறித்து ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கடந்து வந்த ஒவ்வொரு மாதங்களும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார், வழி நடத்தினார், தேவைகளை சந்தித்தார், நம்மளோடு கூட இருந்தார். நல்ல ஒரு அன்பையும் நல்ல ஒரு கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 2024 7 மாதங்கள் முடிந்தது. எப்படி ஆரம்பித்தது எப்படி முடிஞ்சுனே தெரியல. கர்த்தர் 7 மாதங்களை கர்த்தர் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு 8வது மாதம். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நம்மளோடு கூட இருப்பாராக, நம்முடைய தேவைகளை சந்திப்பாராக, நம்மளோடு கூட பேசுவாராக, நம்மளை இன்னும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக இசப்பாவுக்கு ரொம்ப சோத்திரம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜாஷ்வா டிவி பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய ஊழியங்கள் ஒரு 2-3 மாதம் ஜாஷ்வா டிவியில் பேசலை. ஆனால் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி எதுக்கு நீங்கள் செய்தி கொடுக்கல, எதுக்கு நீங்கள் ஊழியம் பண்ணலை அப்படின்னு சொல்லி 1-2 பேர் கேட்டாங்க. அதனால் கர்த்தர் மறுபடியும் இந்த ஊழியங்களை செய்வதற்கு எத்தனையோ தடைகள் உண்டு வந்தது. ஆனாலும் அந்த தடைகளையும் தாண்டி கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து மறுபடியும் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 2வது, எப்பொழுதும் நம்மளை அன்போடு வரவழைக்கிற ஜாஷ்வா டிவி நிறுவனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய நிறுவனங்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்துவாராக. நான் அப்போ தான் வந்தோன்னே கேட்டேன், என்ன ஊழியங்கள் எப்படி இருக்குது, எங்கெல்லாம் போயிட்டுருக்கு, எத்தனை ஏரியா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட 10,000 கிராமங்கள் தாண்டி அது எங்கெல்லாமோ போயிட்டு நிறைய இடங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே இன்னும் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. தொடர்ந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஜாஷ்வா டிவிக்கு ஜோம் பண்ணுங்க. நிறைய வீடுகளுக்குள்ளாய் தேவனுடைய வார்த்தை போய் கொண்டு இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் எழுதிட்டு இருக்காங்க. தேவனுடைய வார்த்தையை வசனத்தின் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதன் மூலமாக பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஜாஷ்வா டிவிக்காக. கர்த்தர் இன்னும் அவர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நாட்களிலும் ஒவ்வொரு வாரமும் சரியா மறுபடியுமாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு 7:30 வரைக்கும் சரியா தேவனுடைய வார்த்தை நல்ல ஒரு கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கும் உருவாக்கும் நேரம். கர்த்தர் நிறைய காரியங்களில் என்னெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறார். அதை நான் சொல்ல என்னால் முடியும். நிறைய காரியங்களில் என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உங்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நம்மளோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்தி என்ன செய்யுங்க, கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். அதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். சும்மா ஏதோ வந்தோம், செய்தி கொடுத்தோம், ஜோம் பண்ணோம், அப்படி ஊழியத்துக்கெலாம் நாங்கள் வரலை. கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் அழைத்ததற்கு கர்த்தர் ஒரு நோக்கம் உண்டு. சும்மாலாம் யாரும் நினைச்ச மாட்டார், செய்தியெல்லாம் கேட்க வைக்க மாட்டார். அதனால் உங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், உங்களோடு கூட தெளிவாக பேசுவார். உங்களுக்கு என்ன வேணும், என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசுவார். நீங்கள் கர்த்தரோடு கூட இடைபடுங்க, ஜெபத்தோடு கூட செய்தியை கேளுங்க. சும்மா நம்ம கேட்ட செய்தி தானே, என்ன பேசிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாமல் நீங்கள் ஜெபத்தோடு செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாது. ஏனென்று சொன்னால் நான் கடந்து வருகிற ஒவ்வொரு நாட்கள், ஒவ்வொரு வாரங்கள், ஒவ்வொரு மாதங்களை பார்க்கும் பொழுது ஏசப்பா மாத்திரம்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அதை நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியல. ஏசப்பா மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய முடியும். ஏசப்பா மாத்திரம்தான் எல்லா கிருபைகளையும் தர முடியும். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கூட நீங்கள் சொல்லுங்கள். தேவ வசனம், தேவ வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிச்சயம்
பெரிய காரியத்தை செய்யும். அதனால் தொடர்ந்து நீங்கள் செய்தி நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஜாஸ்வாட்டியில் இந்த ப்ரோக்ராம் வருது, இதை நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. கர்த்தர் அவர்களோடு கூட நினைச்சுவார், இடைவிடுவார். சரி, இந்த நாட்களிலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த ஒரு நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தில் இயேசப்பா, இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அதற்கான கிருபை செஞ்சீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த நல்ல ஒரு நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட என்ன பேச போகிறீங்க? உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்போ நீர் எங்களோடு கூட என்ன பேச போகிறீங்கன்னு சொல்லி நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க. என்னுடைய இருதயத்தை உங்களுடைய வசனத்தினால் நிரப்புங்க. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக, நீங்கள் வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த நாட்களிலும் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி, இயேசு எனக்கு என்ன தருவார்? இயேசப்பா எனக்கு என்ன தருவார்? இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் இயேசுன்னு ஒரு தெய்வம் உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசுன்னு ஒரு தெய்வம் உண்டு, கிறிஸ்தவர்கள் சொல்லி ஒன்று உண்டு. இது இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இருக்கலாம், இயேசு கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இயேசு பிறந்தது, இயேசு வளர்ந்தது, பாடுபட்டது, சிலுவையில் அடிக்கப்பட்டது, இன்னை வரைக்கும் உயிரோடு இருக்கிறது, பல சாட்சிகள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்குது. அதை யாருமே இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதை யாருமே இல்லைன்னு மாத்திரம் சொல்லவே முடியாது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடங்கள், அவர் அற்புதம் செய்த இடங்கள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்குது. அதனால் இயேசு என்கிற தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? இயேசுவை எதற்கு நம்ம ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம மனம் போட போக்க போகலாம்ல, நான் எனக்கு பிடிச்ச காரியங்களோட போகலாம்ல. ஏன் இயேசுப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஏன் ஒரு சிலர் சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு அப்படி என்ன கிடைக்கும்? நீங்கள் அப்படி யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நீங்கள் யோசித்து பார்த்துருங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டா, வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள், பல கிருபைகள், பல மாற்றங்கள். ஏன் உங்களுடைய முக சைஸ், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே மாறிடும். இயேசு எனக்குள் வந்தால் என்ன நடக்கும்? இயேசு எனக்கு என்ன தருவார்? நீங்கள் நல்ல அன்னைக்கு செய்தியை கேட்கணும். இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா, இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன தருவார்? தொடர்ந்து ஒரு 4 வாரம் இயேசு என்ன தருவார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? முதலாவது, இயேசு உங்கள் வாழ்க்கையில் என்ன தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்லேருந்து பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் தெரிந்து செய்கிற பாவங்கள், தெரியாமல் செய்கிற பாவங்கள், துணிகரமாக செய்கிற பாவங்கள், இந்த பாவங்கள் நம்ம என்னெல்லாமோ செய்கிறோம். செஞ்சுட்டு ஆடு வெட்டுதோம், கோழி வெட்டுதோம், மாடு வெட்டுதோம், பன்னி வெட்டுதோம், என்னெல்லாமோ வெட்டுதோம். அந்த ரத்தத்தை சிந்துதோம், இந்த ரத்தத்தை சிந்துதோம், இந்த ரத்தத்தை சிந்துனா என் பாவமெல்லாம் போயிடும், இந்த ரத்தத்தை சிந்துனா என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள்லாம் போயிடும், இல்லை நான் இத்தனை லட்சம் கொண்டு அங்கே போயிடுதேன், இங்கே போடுதேன். எங்கே என்ன போட்டாலும் நாம் செய்த பாவம் ஒரு நாள் என்ன செய்யாது, நம்மளை விட்டு போகாது. பாவம் ஒரு நாளும் போகாது.
அந்த பாவங்களை, நாம் செய்கிற பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டார்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். பேதுரு கூப்பிட்றார். பேதுரு அவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இயேசு முதல்ல வரும்போது பேதுருவை பார்க்குறார். பேதுரு நீ என் பின்னாடி வான்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் அப்படிங்கிறாரு. அப்போ பாவியான மனுஷன் இயேசு நம்மளோடு கூட பேசும்பொழுது, இயேசு நம்மளை சந்திக்கும் பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்குள் இருக்கிற பாவத்தை அவர் மன்னிக்கிறார். நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்ம எப்படிப்பட்ட பாவம் செஞ்சோம், நம்ம மற்றவங்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் பாவம் செஞ்சோமா, இந்த பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் நல்லவன் கிடையாது, நான்லாம் ரொம்ப கெட்டவன், நான் நல்ல பையன் கிடையாது, நான் நல்ல மனுஷன் கிடையாது என்று சொல்லி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்தார். இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்தவுடன் முதல்ல எனக்கு கிடைச்ச ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை என்னென்னா, இயேசு நான் செய்த பாவங்களை மன்னித்தார். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தார். அதற்காகவே தான் அத்தனை விதமான பாடுகள், அத்தனை விதமான கஷ்டங்கள், சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை அவர் என்ன செஞ்சார், கழுவினார். இன்னைக்கு முதல்ல இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னா, இயேசு முதல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தருவார் அப்படின்னா, பாவம் மன்னிப்பு என்கிற நிச்சயத்தை தருவார். இன்றைக்கி பாவம் செய்யாத மனுஷன் அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி தானே? இன்றைக்கி பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவரவர் வயசுக்கேற்றால, அவரவர் தகுதிக்கேற்றால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. சரியா? அது எப்படிப்பட்ட பாவம்லாம் சொல்லி பார்த்தோம்னா நிறைய பாவங்கள் இருக்குது. அநேக பாவங்களை அவங்க செய்கிறாங்க. சரியா? அத்தனை பாவத்தில் இருந்து ஒரு சிலர் பாவத்தை செஞ்சுட்டு இந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி பாவத்தை நினச்சி வருத்தப்படுறவங்க நிறைய பேர். இன்றைக்கி ஒரு தவறு செய்கிற ஒரு மனுஷனையோ, ஒரு தவறு செய்கிற ஒரு மனுஷியை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் பேசி பாருங்கள், எதுக்குன்னே நீங்கள் இந்த பாவம் செய்கிறீங்க, இந்த பாவம் நீங்கள் எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க, இந்த பாவத்தை நீங்கள் விடலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த பாவம் ஆரம்ப நாட்கள் நான் லேசாக தான் ஆரம்பித்தேன், ஆனால் இப்போ இந்த பாவத்தை என்னால் நினைச்சோம்ல விட முடியலை, இப்போ இந்த பாவத்தை நான் வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் என்ன நிச்சயமில்ல என்னால் விட முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். அதனால் ஒரு வசனம் பார்த்துருவோமா? யோவான் 8:34 சொல்லுது. யோவான் 8:34, இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற ஒரு மனிதன் பாவத்திற்கு அடிமையாயிருந்தான். இயேசு சொல்கிறார், பாவம் செய்கிற ஒரு மனுஷன் அவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாமல் செய்கிறானா தெரியாது. முதல்ல ஏதோ ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி நண்பர்களோடு கூட ஊர் சுற்றும் பொழுது கொஞ்சம் சிகரெட்டு குடிச்சு பார்ப்பாங்க, கொஞ்சம் போட்டு குடிச்சு பார்ப்பாங்க, ஒரு தவறான ஒரு இடங்களுக்கு போய் பார்ப்பாங்க. ஆரம்ப நாட்களில் முதல்ல அது மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணி அதை தொடர்ந்து செய்ய அந்த பாவத்திற்கு அவன் அடிமையாக மாறிதான். இத்தனை மணிக்கு மேலே குடிக்காமல் இருக்க முடியாது, இவ்வளோ துட்டு செலவழிக்காமல் இருக்க முடியாது, வாய்க்கில் இதை வைக்காமல் இருக்க முடியாது. அது இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. பொறாமை, எரிச்சல், விட்டு கொடுக்குற தன்மை இல்லாமல் நிறைய காரியங்கள், பாவமான காரியங்கள் இருக்குது. அப்போ இந்த வசனம் சொல்லுது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். மெய்யாகவே கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க? பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. பாவம் உங்களை நல்ல காரியங்களை செய்ய முடியாதபடி, உங்களுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியாதபடி, உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியாதபடி பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கு. நீங்கள் நல்லா யோசிக்க முடியுமா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பாவம் உங்களை, பாவத்திற்குள் நீங்கள் இருக்கீங்க, பாவம் உங்களை அடிமையாக்கி உள்ளே வச்சிருக்கு. உங்களால் அந்த பாவத்திலேருந்து என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல. நானும் என்னோட சேர்த்து தான். எத்தனை பேருக்கு துணிகரமான பாவங்கள் தெரியுமா?
எத்தனை பேருக்கு மறைமுகமான பாவங்கள் தெரியுமா? வெளியே தெரியாத பாவங்கள் எத்தனை பாவங்கள் தெரியுமா? அத்தனை பாவங்களுக்குள்ள அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த பாவத்திலேருந்து வெளிவர முடியாமல் அதை என்ன செய்யன்னு தெரியாமல் நிறைய பேர் இன்னைக்கு மாட்டி இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, ஏசப்பா முதல்ல உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கொடுப்பது பாவ மன்னிப்பு மாத்திரம்தான். நீ எங்கேயோ நடந்து போகணும் கர்த்தர் சொல்லலை, நீ எங்கேயோ மொட்டடிக்கணும் சொல்லலை, நீ என்னெல்லாம ரத்தம் சிந்தணும் சொல்லலை. ஒரே ஒரு குறை, ஆண்டவரை என் பாவங்களை நீங்கள் மன்னிங்க, நான் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் உண்டு ஏசப்பா, என் பாவங்களை நீங்கள் மன்னிங்க, என் பாவங்களை நீங்கள் மன்னிங்க, இந்த பாவம் செய்தது தப்பு தான் ஏசப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பாவங்களை என்ன செய்வார்? மன்னிப்பார். நிறைய காரியங்கள் இருக்குங்க. ஒரு வசனம் பார்த்துடலாம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் பாவத்துக்குள்ளே மறுபடியும் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா, பாவத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். உங்களுடைய மரணமானது மிகவும் கடுமையாக இருக்கும். உங்களுடைய குடும்பமானது மிகவும் கடுமையான சூழ்நிலைக்குள் தள்ளப்படும். அது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நிறைய விதமான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பம் என்ன செய்யும்? தள்ளப்பட்டு விடும். அதனால் பாவம் என்பது வேண்டாம். நீ ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா இந்த பாவமான காரியம் எனக்கு வேண்டாம், இந்த பாவமான சூழ்நிலை எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் எனக்கு முதல்ல பாவ மன்னிப்பு தாங்க, என் பாவங்களை நீங்கள் மன்னிங்க, நான் பாவம் செஞ்சது உண்மைதான் ஆண்டவரே, என்னை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி ஏசப்பாட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் மறுபடியும் கூட பேசுகிறேன், உங்களுடைய பாவங்களை இயேசு மன்னிப்பார். முதல்ல இயேசு உங்களுக்கு கொடுக்கறது பாவ மன்னிப்பு. அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர் பாவங்களை பார்க்கல. மனுஷன் பாவம் செய்வான்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். சரியா? அதனால் பாவம், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏசப்பா என் பாவங்களை நீங்கள் மன்னிங்க, நான் பாவம் செய்தது உண்மைதான், நான் உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்களை செஞ்சது உண்மைதான், நான் தெரிந்து பாவங்கள் செஞ்சது உண்மைதான், நான் தெரியாமல் பாவங்கள் செஞ்சது உண்மைதான், என் பாவங்களை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, ஏசப்பா உங்கள் பாவத்தை மன்னிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், நீங்கள் நல்லா ஏசப்பாட்ட சொல்லி பாருங்கள். சொன்னதுக்கப்புறம் உங்கள் இருதயத்தில் அந்த பாரம் இருக்காது, உங்கள் இருதயத்தில் அந்த அழுத்தம் இருக்காது, அந்த இருதயத்தில் அந்த ஒரு கடினமான ஒரு காரியம் இருக்காது. அடுத்தால எப்படின்னா, நீங்கள் எதுவரைக்கும் எந்த பாவம் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்களோ அடுத்த பாவம் செய்வதற்கு மறுபடியும் செய்வதற்கு வாய்ப்புகள் வரலாம், வசதிகள் வரலாம், தருணங்கள் வரலாம். ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியாது? அந்த பாவம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி அந்த பாவத்தை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செஞ்சார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? அப்படி நீங்கள் பாவத்திற்குள்ள அடிமையாக இருந்தீங்க. சரியா? நீங்கள் பாவத்திற்குள்ள அடிமையாக இருந்தீங்க. இயேசு என்கிற தெய்வம் உள்ளத்திற்குள் வந்த பிறகு முதல்ல அவர் உங்களுக்கு கொடுக்கிறது பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம், இது எப்படி நடக்கும், இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி தானே? அப்போ நீங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க, என்ன சூழ்நிலை இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அது எனக்கு தெரியாது. இப்போ இருக்கிற நீங்கள் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க, நான் பாவம் செஞ்சது உண்மைதான் ஏசப்பா. இந்த மனுஷன் சொல்கிறாரு, ஏசப்பா எனக்கு முதல்ல பாவ மன்னிப்பு கொடுப்பாருன்னு சொல்லி சொல்கிறாரு ஏசப்பா, நான் இதை நம்புகிறேன், விசுவாசுறேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பாவத்தை நீங்கள் மன்னிச்சு கொடுங்கன்னு சொல்லி பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ ஏன் அடுத்த நாளே அதே பாவம் செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நேரங்கள் வரலாம். உங்களுக்கு சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். அந்த நேரம் உங்களால் அந்த பாவத்தை செய்ய முடியாது. அந்த பாவத்தை கண்டு நீங்கள் ஓடுவீங்க, இதை சொல்லுவீங்க, எனக்கு இது வேண்டாம், இந்த பாவமான காரியம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இந்த செல்ஃபோன் எனக்கு இதில் பார்க்கக்கூடிய காரியங்கள் வேண்டாம், இந்த நண்பர்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து முதல்ல உங்களுக்கு கொடுப்பது பாவ மன்னிப்பை கொடுக்குறார். இந்த பாவ மன்னிப்பின் நம்பிக்கையை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னு அப்படின்னா,
இந்த பாவத்தை மாத்திரம் ஏசப்பா எனக்கு மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தால இருக்கு பாருங்க ஆசீர்வாதம். இழந்து போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் ரெட்டிப்பாக தருவார். நீங்கள் எதெல்லாம் பாவத்தில் விட்டீங்க, நீங்கள் எதெல்லாம் பாவத்தில் நீங்கள் செலவழிச்சிங்க, நீங்கள் எதெல்லாம் பாவமான காரியங்களுக்கு நீங்கள் வம்பாக்குனீங்க, அது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஏசப்பா சொல்கிற முதல் வார்த்தை, நான் உனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குறேன், நான் உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம். நல்லா யோசிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். சரியா? அதனால் பாவம் வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, நான் எத்தனையோ பாவங்களை செஞ்சுருக்கிறேன், ஏசப்பா என் பாவங்களை நீங்கள் மன்னிங்க, என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எனக்கு நீங்கள் தாங்க, நான் உங்கள் சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோம் பண்ண தெரியலனா வாய் திறந்து சொல்லுங்கள், ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க, நான் எத்தனையோ பாவங்களை நான் செஞ்சேன் ஏசப்பா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் கொடுப்பது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எனக்கு நீங்கள் தாங்க, என் பாவங்களை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர் உங்களை பாவங்களை மன்னிப்பார். நான் விசுவாசிக்கிறேங்க, என் பாவங்களை துணிகரமான பாவங்கள் செய்தவன் நான், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் உண்டு. சரியா? ஆனால் கர்த்தர் என்னையும் சந்தித்தார், என்னையும் சந்தித்தார், என்னையும் சந்தித்தார், என்னையும் சந்தித்தார், என் பாவங்களை கழுவினார். ஒரு காலத்தில் நான் கேட்டேன், எப்படி இந்த பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று சொல்லி கேட்டது நான். இன்றைக்கு நான் சொல்கிறேன், பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ முடியும். இந்த உலகத்தில் எங்கே திரும்பி பார்த்தாலும் பாவம்தான், எந்த இடத்துல நின்னாலும் பாவம் உங்களை தேடி வரும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும், நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் பரிசுத்தமாய் வேலை பார்க்க முடியும், நீங்கள் யார் கூட உட்கார்ந்துருந்தாலும் சரி உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஏனென்று சொன்னால் இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை அவர் கொடுத்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உங்களுடைய பாவங்களை மன்னித்து சொந்த பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். எத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு சாக்கியங்க. எத்தனை பேர் இன்னைக்கு என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏன்? அவங்க செஞ்ச பாவம், அவங்க துணிகரமாக செஞ்ச பாவம், அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உறக்கம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? அவங்க செஞ்ச பாவம். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுவோமா? நன்றி ஏசப்பா, உமக்கு கொடான கொடி சோத்திர ஏசப்பா, நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறதற்காக உமக்கு சோத்திரம். ஏசு என் வாழ்க்கையில் என்ன கொடுப்பார்? ஏசு என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டா என்ன கொடுப்பார்? ஏசு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன தருவார்? நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஏசு எனக்கு என்ன தருவார்? ஏசு என்கிற ஒரு தெய்வம் உண்டா? அவர் யார் என்று சொல்லியப்பா கேட்டுக்கொண்டிருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கலாம், பேசிக்கொண்டிருக்கலாம், அப்பா எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுங்க. அவர்கள் செய்த பாவங்களை கர்த்தர் நீங்கள் மன்னிங்க ஏசப்பா. இரத்தத்தினால் கழுவி அவருடைய வாழ்க்கையில் புதிய வாழ்க்கையையும், அப்போ புதிய குடும்பங்களையும், புதிய தருணங்களையும், புதிய வாழ்க்கையும் கர்த்தர் கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பிறாங்க. துதி கன மையம் எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஸ்வா டிவியில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்முடைய செய்தி வரும். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.